எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கருணக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஃப்ரை ரெசிபி தான் காட்ட போகிறேன். இந்த ஃப்ரை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இங்கே நான் 1 கிலோ கருணக்கிழங்கு வச்சுருக்கேன். யூஸ்வலாக அதை நறுக்கும் போதே உங்கள் விரலில் கையிலெல்லாம் லேசாக நமைச்சல் வரும். அதனால் நறுக்கிறதுக்கு முன்னாடி கையில் விரலில் எல்லாமே நல்ல எண்ணெயை தடவிட்டு நறுக்குங்க. அப்போ உங்களுக்கு நமைச்சல் இருக்காது. நான் இன்னைக்கு வறுவல் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தோலை எடுத்துட்டு நறுக்கி வச்சிருக்கேன். நறுக்கும் போது இந்த ஸ்லைசஸ் ரொம்ப மெலிசா இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான ஸ்லைசஸாக இருந்தால் தான் இந்த ஃப்ரை நல்லாயிருக்கும். ஒரு பவுலில் 2-3 டீஸ்பூன் தயிர் சேர்த்து தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சுக்கலாம். அந்த மோரில் நறுக்கின பீசஸை சேர்த்து காய் மேலே நல்லா மோரை ரப் பண்ணி க்ளீன் பண்ணுங்க. பண்ணிட்டு வேற பவுல் எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வைக்க தேவையான தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கிழங்கு பீசஸை சேர்த்து வேக விடுங்க. ஸ்டோவை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்சிட்டு காயை தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். காய் ஆறுற நேரத்தில் இந்த ஃப்ரைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. மசாலா பவுடர் அளவு எல்லாமே நீங்கள் எடுத்துருக்கிற காய் அளவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றி கரைச்சி காயை கோட் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச கிழங்கு பீசஸை மசாலாவில் வச்சு 2 பக்கமும் ஃபுல்லாக ஈவனாக தடவி விடுங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தவால 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் மசாலா தடவி ஊற வச்ச பீசஸை ஒன்றா மெதுவாக எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. நான் இங்கே ஒரு ஸ்பூன் வச்சு கிழங்க திருப்பி விட்டு வேக வைக்கிறேன். 2 பக்கமும் நல்ல கிறிஸ்பியாக வெந்ததும் தவாலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பேட்சஸில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கிறிஸ்பியான நல்ல டேஸ்டியான கருணக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. நான் காட்டின ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரை ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்பவே அருமையான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.